ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட மினி vlog 6. என்னோட ஆஃப்டர் ஆஃபீஸ் ஈவினிங் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப லேசியான பொண்ணு. ஆனா மேரேஜ்க்கு அப்புறம், எஸ்பெஷலி பேபி வந்ததுக்கு அப்புறம், லைஃப் நிறைய அழகான ரெஸ்பான்சிபிலிட்டிஸால நிரம்பிச்சுன்னே சொல்லலாம். ஆஃபீஸ் ஒர்க், வீட்டு பொறுப்பு, ஒரு அம்மாவா என்னோட ரோல் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது சம்டைம்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும், அதே நேரத்துல அதுவும் ஒரு அழகான ஃபீலிங்ஸ் தானே! ஆஃபீஸ்ல இருக்கப்ப எப்படா வீட்டுக்கு போய் என் பொண்ண பார்ப்போம்னு ஒரு ஏக்கம். வீட்டுக்கு போய் அவள பார்த்ததும் எல்லா டயர்டுமே ஒரு மேஜிக் மாதிரி காணாம போயிடும். கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் அவள்ட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஒரு ஹக், அந்த ஒரு கிஸ், அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுமே ரொம்ப டயர்டா இருந்தது. பால்கனில போய் மழை வந்ததுக்கு அதுக்கும் இந்த வியூ மைண்டுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காவே இருந்தது. அதுக்கப்புறம் கொசு வரதுக்குள்ள எல்லா விண்டோஸ், டோர்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு, வீட்ல என்னென்ன வேலைலாம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு மைண்ட்லயே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டேன். இந்த அழகான கிளைமேட்டுக்கும், வியூக்கும் ஒரு டீ இல்லன்னா எப்படி? சூடா ஒரு ஏலக்காய் டீ போட்டு குடிச்சுட்டு, என்னோட ஆஃபீஸோட பெண்டிங் டாஸ்க் எல்லாத்தையுமே நான் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே நக்ஷத்ராக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு ஊட்டிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் ஹெல்ப் பண்றேன் மம்மி அப்படின்னு சொல்ற மாதிரி அவளே வீடு பெருக்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறமா துவைச்ச துணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு வச்சுட்டு, எல்லா அழுக்கு துணியும் மிஷின்ல வாஷ் பண்ண போட்டுட்டு, பெட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க, மேடம் கியூட்டா விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நக்ஷத்ராக்கு டின்னருக்கு கஞ்சி ரெடி பண்ணிட்டு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சிம்பிளா தோசை, சட்னி அடிச்சு எங்களோட டின்னர நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைஃப் பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மனசுக்கு புடிச்சவங்களோட இருக்க இந்த லிட்டில் மொமெண்ட்ஸ் தான் லைஃப அழகா மாத்துது. நீங்களும் ஒரு வொர்க்கிங் விமன் ஆர் வொர்க்கிங் மாமா இருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி நீங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட ஜர்னில நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video. Thank you.